அனைவருக்கும் வணக்கம். பாலிவுட்டில் தொடர் தோல்வி படங்கள் தான். எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, இந்தியா முழுவதும் படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தோல்வியா? ஓடிடி தளத்திலேயே போட்ட காசு வந்துடும். சேட்டலைட்டு, டிஜிட்டல், தியேட்டரிக்கல் ரைட்ஸ்னு ஏகப்பட்ட லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் ரிலீஸ் ஆனதுலேயே ஒரு சில படங்களை தவிர முக்கால்வாசி ஹிந்தி படங்கள் தோல்வி தான். ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக, நம்பிக்கை தரும் விதமாக ஒரு பெரிய ஹிட்டு. அமீர் கான் படத்தோட வசூலே மிஞ்சிடுச்சுன்னா பார்த்துங்க, கிட்டத்தட்ட 4 நாளில் 100 கோடி வசூலா தாண்டிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த படம் தான் சயரா. சயரா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்சிருக்குது சயரா. பெரிய ஹீரோக்கள் படங்களே பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. ரொமான்டிக் மியூசிக்கல் படங்களுக்கு பெயர் போன பாலிவுட் இயக்குனர் மோகித் சூரி இயக்கியுள்ள படம் தான் சயரா. கல்யுக், ராஸ் போன்ற படங்களை இயக்கியவர். ஆசிகு 2 படம் இவர் இயக்கியது தான். இவர் பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார். கடைசியாக இவர் இயக்கிய ஏக் வில்லன் என்கிற திரைப்படம் தோல்வியை தழுவியது. ஆகையால் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து மனுஷன் சம்பவம் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் கதாநாயகன், கதாநாயகி 2 பேருமே புதுமுகங்கள் தான். மோகித் சூரி ஏற்கனவே இயக்கிய படத்தில் சின்ன சின்னதாக முகம் காட்டியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிற படம் சயரா தான். முதல் படமே மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணம் டைரக்டர் மோகித் சூரி. படத்தின் கதைக்களமும் ஹீரோயினோட நடிப்பும் இசையும் குறிப்பாக பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் அத்தனை பேரையுமே கவர்ந்துள்ளது. மோகித் சூரி இயக்கிய படங்கள்லே பெரிய அளவு கலெக்ஷன் பண்ணி வசூல் செய்த படம் ஆசிகு 2 படம் தான். அந்த சாதனையை இந்த படம் முறியடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் நாள் வசூல் 20 கோடி. புதுமுகங்கள் நடித்து இவ்வளவு பெரிய வசூல் செய்த முதல் திரைப்படம் சயரா தான். புதுமுகங்கள் மட்டுமே நடித்து ஒரு படம் சூப்பர் ஸ்டார்களின் படங்களையே மிஞ்சுகின்ற அளவுக்கு வசூல் செய்துள்ளது சயரா. படத்தின் மொத்த பட்ஜெட் 60 கோடின்னு சொல்கிறாங்க. முதல் 4 நாள் வசூல் 100 கோடி. அப்புறம் மற்ற ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடுகிறார்கள் பாலிவுட் சினிமா உலகம். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக சொல்கிறேன். இது ஒரு லவ் ஸ்டோரி தான். படத்தில் கதாநாயகன் ஒரு பேண்ட், அதில் சிங்கராக இருக்கார். தன்னோட பேண்ட் கம்பெனியை தன்னையும் உலக அளவில் ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட லட்சியமே. கதாநாயகி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ரைட்டர், கவிதை பாடல்கள் அழகாக எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர். ஒரு ஆல்பத்துக்காக 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஆல்பத்தை உலக அளவில் தெரிக்க விடணும்னு ஒர்க் பண்ணுறாங்க. இதில் இவங்க 2 பேரும் காதல் வயப்பட்டு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களே எதிர்பார்க்காம சில சம்பவங்கள் அரங்கேற இவங்களோட காதல் வெற்றி அடைந்ததா தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி தான் சயரா. இந்த படத்துக்கு மியூசிக் 7 பேர் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கில் படத்தை தெரிக்க விட்டுருக்காங்க. பிஜிஎம் இந்த படத்துக்கு பெரிய பலம். இந்த படத்துக்கு பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டான பாட்டு. அதுவும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சயரான்ற பாட்டு வேறு லெவல் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்துக்கு சங்கல் சாதனா, ரோகன் சங்கர் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சவுத் கொரியன் படம் மாதிரி இருக்குது. மாதிரிலாம் இல்லை, கொரியன் படமே தான். இந்த படத்துக்கு நாங்களே யோசித்து இந்த படத்தோட கதை எழுதினோம்னு இந்த படக்குழு சொன்னாலும் 2004 சவுத் கொரியன் படமாக எ மொமெண்ட் டு ரிமெம்பர் வந்த அந்த படம் மாதிரியே தான் இருக்குது எ மொமெண்ட் டு ரிமெம்பர். கொரியன் படத்தில் வந்த பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. கொஞ்சம் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஒரு வேளை ரைட்ஸ் வாங்கி அஃபீஷியலாக இந்த படத்தை பண்ணினாங்களான்னு தெரியலை. இப்போதைக்கு இந்த படம் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க தியேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள், சயரா. ஹிந்தி தெரியாதவங்க ஓடிடி ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
ஹிந்திலலாம் படம் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடி தளத்துக்கு வரும். வெயிட் பண்ணி ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பிங்கில் பாருங்கள். ஒரு சூப்பரான ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி தான் சயாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.